ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2023 வெளியான மதிமாறன் அப்படின்ற ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஊருக்குள்ள அடுத்தடுத்து கொலைகள் நடந்துகிட்டே இருக்குது. கொலை செய்யப்பட்ட எல்லோருமே பெண்களா இருந்துட்டு இருக்காங்க. கில்லரோடைய பேட்டர்ன் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, கணவனால் கைவிடப்பட்ட இல்ல கணவனால் கவனிக்கப்படாத பெண்களையா டார்கெட் பண்ணி வன்புணர்வு பண்ணி கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். கில்லர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாம போலீஸ்காரங்க திணறிக்கிட்டு இருக்காங்க. கோயின்சிடென்ட்டா ஹீரோ இந்த வழக்குக்குள்ள வராரு. அடுத்தடுத்து காத்திருந்த அதிர்ச்சி தான் மொத்த படமே. ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு தரமான கிரைம் த்ரில்லர். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு மர்மநபரை காட்டுறாங்க. இருட்டான இடத்துல நின்று கறி வெட்டிக்கிட்டு இருக்காருங்க. சரி, கறி தான் வெட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா திடீர்னு ஒரு மனித கை எடுத்து வச்சு வெட்ட ஆரம்பிக்கிறாருங்க. அந்த கை பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு பெண்ணுடைய கை மாதிரி தான் தெரியுது. இந்த நபர் யாரு, கொலை செய்யப்பட்ட பெண் யாரு அப்படின்ற டீட்டெயில் நமக்கு தெரியல. வெட்டப்பட்ட உடல் பாகங்களை எல்லாம் ஒரு கார்பேஜ் கவர்ல போட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு லேக்கு கிட்ட கொண்டு போய் அந்த லேக்ல இந்த உடல் பாகங்களை தூக்கி போட்டு வந்துடுறாருங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோடைய பேரு நெடுமாறன். இவரு கிணத்து மேல உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னுடைய பேரு நெடுமாறன். எனக்கு அம்மா அப்பா ட்வின் சிஸ்டர் இருக்காங்க. எனக்கு பிறவிலேயே வளர்ச்சி கம்மி அப்படின்றதுனால எல்லோருமே என்ன அளவுக்கு அதிகமா பாடி ஷேமிங் பண்ணுவாங்க. ஆனா இந்த பாடி ஷேமிங் விஷயம் என்னை எந்த விதத்திலையும் பாதிச்சிடக்கூடாது அப்படின்னு என்னுடைய குடும்பம் என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. ஆனா இப்போ என்னோட வாழ்க்கையை வெறுத்து போய் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய வாழ்க்கையை நானே முடிச்சுக்கலான்னு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே நெடுமாறன் அப்படியே கிணத்துக்குள்ள குதிச்சிடுறாருங்க. தன்னோட வாழ்க்கையை இத்தோட முடிச்சுக்கலாம்னு நினைச்ச ஹீரோடைய மனசுக்குள்ள அவங்க அப்பா சொன்ன வார்த்தைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. நாங்க இருந்தாலும் இல்லனாலும் உன்னோட சிஸ்டரை நீ தாண்டா பாத்துக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை டக்குன்னு தன்னோட முடிவை மாத்திக்கிட்டு கிணத்துல இருந்து கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்துடுறாருங்க. நேரா மதியோட ஃப்ரெண்டை மீட் பண்ணி, மதி எங்க இருக்கான்னு உனக்கு தெரியும், உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி பெரம்பெடுத்து அடிக்கிறாருங்க. என்ன அடிச்சாலும் ஆரம்பத்துல சிஸ்டரோட ஃப்ரெண்டு சொல்ல மறுத்துறாங்க. எங்க இவனால ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல சரி சொல்றேன் அப்படின்ட்டு மதி இருக்கக்கூடிய அட்ரஸை சொல்ல உடனடியா தன்னோட சிஸ்டர் மதியை தேடி இவர் சிட்டிக்கு பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஆட்டோ டிரைவர் கஷ்டப்பட்டு எழுத்து கூட்டி ஒரு நியூஸை வாசிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. அது என்ன நியூஸ் அப்படின்னா, ஒரு அவடனான லேக் கிட்ட பிடிச்ச மீனோட வயிற்றுக்குள்ள ஒரு தங்க மோதிரம் கிடைச்சது. மீனை பிடிச்சவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ். அப்பவே நெடுமாறன் அந்த இடத்துக்கு போயிட்டு ஆட்டோ வருமா அப்படின்னு கேட்க, எங்க போகணும் அப்படின்னு கேட்க போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்றாரு. ஸ்கூலுக்கு போக வேண்டிய வயசுல போலீஸ் ஸ்டேஷன் போகணுமா, சரி சரி மீட்டருக்கு மேல 50 ரூபா கொடுத்தாதான் கொண்டு போய் விடுவேன் அப்படின்னு சொல்றாரு. சரி போலாம் அப்படின்னு கேட்டுட்டு நம்ம நெடுமாறனும் அந்த ஆட்டோல ஏறிக்கிறாருங்க. அங்க கட் பண்ணா ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு குடும்ப பெண் மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டு இறந்து கிடக்குறாங்க. கொலை செய்யறதுக்கு முன்னாடி அவங்க பாலியல் வன்புணர்வு பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அந்த பெண்ணோடைய தலையில ஆணி அடிச்சு தான் கில்லர் கொலை பண்ணியிருக்கான். கணவர் இல்லாத நேரமா பார்த்து தான் கில்லர் வீட்டுக்குள்ள வந்து இந்த ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கான் அப்படின்றது இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வருதுங்க. இதை தவிர நோ சிசிடிவி எவிடன்ஸ், நோ ஃபோன் கால் ரெக்கார்ட்ஸ். கமிஷனர் அந்த இடத்துக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. சுதர்சன் அப்படின்ற இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் தான் சீன் ஆஃப் கிரைமை எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. கமிஷனர் செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. என்னையா நியூஸ் ரீடர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, போலீஸ்கார மாதிரி பேசு. சிசிடிவி எவிடன்ஸும் ஃபோன் கால் ரெக்கார்ட்ஸும் இல்லைன்னா போலீஸ்காரங்களோட பொழப்பே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா, போலீஸ்கார மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணு. இதோட சிட்டில நடக்கிற 6வது மர்டர் ஒரே மாதிரியான பேட்டர்ன்ல நடந்திருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரே ஒரு கில்லர் தான் இருக்கிறான். அவன் ஒரு சீரியல் கில்லர் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா மீடியா கிட்ட இருந்து நம்ம இதை மறைச்சிக்கிட்டு இருக்கோம். எப்ப மீடியாக்காரங்களுக்கு இந்த விஷயம் தெரியுதோ நம்மளை போட்டு வறுத்து எடுத்துருவாங்க. சின்ன எவிடன்ஸ் கூட இந்த வழக்குல பெரிய லீட் பாயிண்டா அமையும். சோ இன்வெஸ்டிகேஷனை தீவிரப்படுத்துங்க அப்படின்னு கமிஷனர் பிரஷர் போடுறாரு. பிரபாவதி அப்படின்ற போலீஸ் ஆபீசர் சுதர்சன் அப்படின்ற போலீஸ் ஆபீசரோடைய தலைமையில இறந்து போன பெண்ணோடைய கணவனை விசாரிக்கும் போது பொண்டாட்டிக்கு அஃபேர் இருக்குமோன்னு டவுட்டா இருக்கு. ஏன்னா எப்ப கால் பண்ணாலும் கால் வெயிட்டிங்லயே இருக்கும் அப்படின்னு சொல்ல பிரபாவதி சொல்றாங்க. அவங்க கால் பண்ணதே உங்க அம்மா கிட்ட மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்து இந்த அபார்ட்மெண்டோட செக்யூரிட்டியை விசாரிக்கலாம் அப்படின்னு அவர் வர சொல்ல, சுதர்சன் இந்த செக்யூரிட்டிக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம வாடா போடா அவனே இவனேன்னு சொல்லிட்டு உரிமையிலேயே விசாரணை பண்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவர் கொஞ்சம் மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்ல, வாட்ச்மேன் வேலை பாக்குற உனக்கெல்லாம் என்னடா மரியாதை தரணும், எனக்கு சரிக்கு சமமா உட்காந்து பேசுறியா அப்படின்னு பலாருன்னு ஒரு அரவுட்டாருங்க. இந்த செக்யூரிட்டிக்கு ரொம்ப கஷ்டமா போயிருது. அதுக்கப்புறம் அவர் இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒத்துழைக்க மாட்டேன்றாரு. யூடியூபர்ஸ் இந்த வழக்கை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தடுத்து கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு, போலீஸ்காரங்க பெருசா இன்ஃபர்மேஷனையே ஷேர் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்ட்டு. அங்க கட் பண்ணா நம்ம நெடுமாறன் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா பிரபாவதி அப்படின்ற போலீஸ் ஆபீசரை மீட் பண்றதுக்காக தான் நம்ம நெடுமாறன் வந்திருக்காரு. பிரபாவதியும் நெடுமாறனும் சின்ன வயசுல இருந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க. ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சவங்க தான். நெடுமாறனோட வாழ்க்கையில ஏதோ ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்குங்க. அது என்ன அப்படின்றதுக்கான பிளாஷ்பேக் அப்படின்னு நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. நெடுமாறன் அவங்களுடைய சிஸ்டர் மதி ரெண்டு பேருமே ட்வின்ஸ். அம்மா அப்பா பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்தையுமே ரொம்ப சந்தோஷமா வளர்க்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. நெடுமாறனுடைய அப்பா பேரு சுந்தரம். அவர் போஸ்ட்மேனா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அப்பா போஸ்ட்மேன் வேலைனா என்னப்பா அப்படின்னு நெடுமாறன் கேட்க, ஒருத்தங்க இன்னொருத்தங்களுக்காக அனுப்பக்கூடிய லெட்டரை சரியான அட்ரஸ்ல கொண்டு போய் சேர்க்கறது தான் என்னோட வேலை. அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு போய் கொடுக்கறதுல ஒரு சுகம் இருக்கு அப்படிங்கும் போது, லெட்டர்ல என்னப்பா எழுதுவாங்க அப்படிங்கும் போது, இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இருக்கும். சில சமயங்கள்ல ஒருத்தங்களோட வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய விஷயங்கள் கூட லெட்டர் மூலமா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறாருங்க. ஸ்கூல்ல நம்ம நெடுமாறனை குட்டாங் குள்ள அப்படின்னு சொல்லி கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை பாக்குறதுக்காக நம்ம நெடுமாறனுடைய அப்பா போறாருங்க. அப்பதான் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, ஆக்சுவலா உங்க பையனுக்கு ஒரு குறைபாடு இருக்கு, அவன் இவ்வளவு ஹைட்டு தான் வருவான், இதுக்கு மேல வளர மாட்டான், கூட இருக்கக்கூடிய பொண்ணு சீக்கிரம் வளர்ந்துகிட்டு இருக்கா அப்படின்னு
சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். அதனால உங்க 2 பிள்ளைங்களையுமே தனித்தனியா வச்சு வளர்க்க பாருங்க, அப்பதான் அவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்படின்னு டாக்டர் சொல்றாருங்க. உடனே சுந்தரம் சொல்றாரு, என்னங்கய்யா படிச்ச நீங்களே இப்படி பேசுறீங்க, 2 கண்ணுல ஒரு கண்ணு மாறு கண்ணு அப்படின்றதுனால ஒரு கண்ணை புடுங்கி எறிஞ்சிட முடியும், என் பசங்க 2 பேர்த்துக்குமே புரிய வச்சு எந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையுமே இல்லாம நான் வளர்ப்பங்கய்யா அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணிட்டு வெளியே வராருங்க. டாக்டர் கிட்ட என்ன சொன்னாரோ அதே விஷயத்த தன்னுடைய மகன் மற்றும் மகள் கிட்ட சொல்றாரு. நாங்க இல்லைனா கூட நீ தாண்டா அவனோட சிஸ்டரை பார்த்துக்கணும், நீ தாமா அவன் தம்பியை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி 2 பேர்த்துக்குள்ள இருக்கக்கூடிய பாண்டிங்கை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கி விடுறாரு. நாட்கள் நகர ஆரம்பிக்குது. நம்ம மதி வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கா. நெடுமாறன் அப்படியே தான் இருக்கிறாருங்க. சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே கேலி கிண்டல் பண்றாங்க. குடும்பத்தினர்கள் எல்லோருமே பாத்தீங்கன்னா நம்ம நெடுமாறனை பத்திரமா பாத்துக்கிறாங்க, நார்மலா ட்ரீட் பண்றாங்க. இப்ப எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நம்ம மதியை கூப்பிட்டு, இன்னமா எக்ஸாம் எழுதியிருக்க, பார்க்கத்தான் அழகு மாதிரி, பண்ற வேலையெல்லாம் இலவு மாதிரி, எல்லாத்துலயும் ஃபெயில் போ அப்படின்னு சொல்லிட்டு நெடுமாறனோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு, நெடுமாறன் தான் இந்த வாட்டியும் கிளாஸ் ஃபர்ஸ்ட், கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு நெடுமாறன் தான் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்ல நெடுமாறனுக்கு செம்ம காண்டாயிருது. ஏன்னா டீச்சர் வஞ்சக புகழ்ச்சி பண்ணி பாராட்டுற மாதிரியே அப்படியே ஹர்ட் பண்ணிருக்காங்க. நெடுமாறனுக்கு செம்ம கோவம். ஏன் டீச்சர் பாடி ஷேமிங் பண்றது தப்பு அப்படின்னு உங்க டீச்சர் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலையா அப்படின்னு எல்லாரும் முன்னாடியுமே டீச்சரையே நெடுமாறன் நோஸ் கட் பண்ணிடுறாருங்க. இந்த மாதிரி எல்லார்கிட்டயுமே பதில் சொல்ல வேண்டியதா இருந்துட்டு இருக்கு. மதி சொல்றா, இனிமேல் நான் மேக்கப் எல்லாம் போட மாட்டேன், ஏன்னா நாங்க 2 பேரும் நடந்து போனா என்ன எல்லாருமே அழகா இருக்கேன்னு சொல்றாங்க, ஆனா நெடுமாறனை கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளாஸ்ல போயிட்டு பாடி ஷேமிங் அப்படின்றதுக்கான அர்த்தத்தை சொல்லி இதோட எல்லாத்தையுமே நிப்பாட்டிக்கங்க, இதுக்கு மேல நம்ம நெடுமாறனை பாடி ஷேமிங் பண்ணா இவன் எல்லாருமே அடிப்பான் அப்படின்ற மாதிரி மோட்டிவேட் பண்ணிட்டு சாயந்தரம் ஸ்கூல் முடிஞ்சு நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்க குட்டிச்சவத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிற பசங்கெல்லாம், டே குல்லா இங்க வாடா அப்படின்னு சொல்ல, போய் என்னன்னு கேட்டு அப்படிங்கும் போது நம்ம நெடுமாறனும் என்னன்னு கேட்கறதுக்காக போக, ஏன் ஒரு வாட்டி கூப்பிட்டா வரமாட்டியா, சும்மா தான் கூப்பிட்ட கிளம்பு அப்படின்னு சொல்ல, அடிச்சிடுறா அப்படின்ற மாதிரி மதி சொல்ல, அந்த இடத்துலயே போட்டு பொலன்னு பொலந்துடுறாருங்க நம்ம நெடுமாறன். அந்த பசங்களுக்கெல்லாம் ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி மதி ஒரு மிரட்டி விட்டுறாங்க. ஸோ இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங். இதை தாண்டியும் நீங்க பாடி ஷேமிங் பண்ணீங்கன்னா அடுத்த வாட்டி விளைவு இதை விட மோசமா இருக்கும் அப்படின்னு காம்பஸை காட்டி மிரட்டிட்டு அந்த இடத்துல இருந்து அக்காலும் தம்பியும் கிளம்புறாங்க. இந்த விஷயம் நம்ம சுந்தரமுக்கு தெரிய வருதுங்க. ஏண்டி ஸ்கூலுக்கு போற வயசுல உன் தம்பிக்கு வன்முறையெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படிங்கும் போது நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கப்பா, யாரை எப்படி டீல் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும், இவங்க கிட்ட எல்லாம் சாஃப்டா பேசினா வேலைக்கே ஆகாது அப்படின்ற மாதிரி மதி சொல்லிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம நம்ம நெடுமாறனுக்கு அவங்க அப்பா மாதிரி போஸ்ட்மேன் ஆகணும்னு தான் ஆசை அப்படின்ற விஷயத்தையும் மதி அவங்க அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா பிரசன்ட் சிச்சுவேஷன். ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர், மேடம் வரதுக்கு இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன், நீங்க மேடமுக்கு கால் பண்ணி பாருங்க சார் அப்படின்னு சொல்ல, என்கிட்ட ஃபோன் இல்லைங்க, ஃபோன் யூஸ் பண்ணுற பழக்கமும் இல்லை அப்படின்னு சொல்ல, சரி ஓகே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு கேட்டுட்டு நெடுமாறன் இன்னும் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு பிரபாவதி அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர் வராங்க. நெடுமாறனை பார்த்ததும் செம்ம காண்டாயிடுறாங்க. அந்த கோவத்தை நெடுமாறன் கிட்ட காட்ட முடியாம அங்க இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட காட்டிட்டு அவங்களுடைய கேபின்ல போய் உட்காந்துடுறாங்க. இவளுக்கு பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்றது இவளுடைய பிஹேவியர்லேயே தெரியுது, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெடுமாறன் அங்கிருந்து கிளம்புறாரு. இப்போ பிரபாவதியோட ஃப்ரெண்டு மூலமா என்ன நடந்தது அப்படின்ற பிளாஷ்பேக்கை நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. நெடுமாறன் மதி 2 பேருமே காலேஜில் ஜாயின் பண்ணுறாங்க. நெடுமாறன் நல்லா படிக்கிறதுனால அவருக்கு பிடிச்ச காலேஜ்லேயே சீட்டு கிடச்சிருச்சு. ஆனால் மதி ஆவரேஜாக படிக்கிறதுனால அவங்க எதிர்பார்த்த காலேஜில் சீட்டு கிடைக்காம வேற ஒரு காலேஜில் சீட்டு கிடச்சிருச்சு. 2 பேரும் வேற காலேஜ் அப்படின்ட்டு ஒருத்தர் மிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ நெடுமாறனுடைய காலேஜில் தான் நம்ம பிரபாவதியும் ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற டீச்சர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெரிய ஆளா என்னவாக போகிறீங்க அப்படின்னு கேட்க, பிரபாவதி நான் போலீஸ் ஆஃபீஸர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு பசங்க அவங்களோட எய்மை சொல்லிக்கிட்டு இருக்க, நெடுமாறன் சொல்கிறாரு நான் போஸ்ட்மேன் ஆக போகிறேன் அப்படின்ட்டு. எல்லா பசங்களும் நின்று பதில் சொல்கிறாங்க, நீ மட்டும் ஏன் உட்காந்து பதில் சொல்கிற அப்படின்னு கேட்க, என்னோட வளர்ச்சியே அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல எல்லோருமே சிரிக்கிறாங்க. ஸோ ஸ்கூல் லைஃப்பை முடிஞ்சதுக்கப்புறம் காலேஜ் லைஃப்லையும் இவர் பாடி ஷேமிங் பண்ணப்படுறாரு. கிளாஸ் முடிச்சுட்டு எல்லோருமே பார்த்தீங்கன்னா அந்த இளவட்ட கல்லை தூக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த இடத்துக்கு வந்த பிரபாவதி, நான் தான் அவனுங்களை தூக்க சொன்னேன், ஆக்சுவலாக இவனுக்கெல்லாம் என்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணானுங்க, யார் அந்த கல்லை தூக்குறாங்களோ அவங்கள தான் நான் லவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன், நீ போய் ட்ரை பண்ணல அப்படின்னு கேட்க, நான் ஒன்றும் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகலாம் காலேஜுக்கு வரல, உனக்கு என்ன பிடிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்ல, இத்தனை பசங்களில் ஒரு ஆணை நான் பார்க்குறேன், நம்ம 2 பேரும் இனிமேல் ஃப்ரெண்டு அப்படின்ட்டு 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. இப்போ சுந்தரம் பார்த்தீங்கன்னா நம்ம மதிக்கு ஃபோன் வாங்கி தராங்க. அவங்க அம்மா திட்டுறாங்க, எதுக்கு ஃபோன்லாம் வாங்கி தரீங்க அப்படின்ட்டு. இல்லை அவளுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் வாங்கி கொடுத்துட்றாரு. ஆனால் நெடுமாறன் எனக்கு ஃபோனெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ நெடுமாறனுடைய காலேஜில் கல்ச்சரல் ஈவெண்ட் நடந்துட்டு இருக்குங்க. ஸோ எல்லோருமே ஸ்டேஜ் ஏறி அவங்க திறமையை நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பிரபாவதி நெடுமாறனையும் கோத்து விட, நெடுமாறன் என்ன பண்ண போறாரு அப்படின்ட்டு எல்லோருமே கலாய்க்கிறாங்க. ஆனால் நெடுமாறன் சூப்பராக டான்ஸ் ஆடி எல்லோருமே இம்ப்ரெஸ் பண்ணிடுறாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள ஒரு எம்எல்ஏ மர்மமான முறையில் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறாரு.
இதனால ஊருக்குள்ள கலவரம் வர மாதிரி இருக்குதுங்க. ஸோ காலேஜஸ் எல்லாம் ஆஃப் டே லீவ் விட்டுறாங்க. நம்ம நெடுமாறனை அடிச்சு பிடிச்சி பஸ்ஸில் மதியம் மீட் பண்ணி எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல அப்படின்னு கேட்க எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு மதி சொல்கிறாங்க. அப்போ தான் நெடுமாறன் சொல்கிறாரு, இறந்து போன எம்எல்ஏ நம்ம அப்பாவுக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிக்கிறாருங்க. அந்த வழக்கு சம்பந்தமாக போலீஸ்காரங்க தீவிரமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் கில்லரை கண்டுபிடிக்கவே இல்லை. ஸோ போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது எல்லாத்தையுமே நெடுமாறன் ஃபாலோ பண்ணுறாரு. பஸ்ஸில் இதை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டாப்பில் இறங்காமல் அடுத்த ஸ்டாப் வரைக்கும் வந்துடுறாரு. மதி இன்ஃபார்ம் பண்ணும்போது அவசரமாக கண்டக்டர் கிட்ட வண்டியை நிப்பாட்ட சொல்லி இறங்க கண்டக்டர் நெடுமாறனை குட்டையா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாடி ஷேமிங் பண்ண அங்கிருந்த கல் எடுத்து நெடுமாறன் ஒரு வீசு கண்டக்டரோட நெத்திலேயே வந்து அடிச்சு ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. உன் தம்பி என்ன பண்ணியிருக்கான் பாரு அப்படின்னு சொல்ல இது தேவைதான், எதுக்கு அவனை இந்த மாதிரி பேசுனீங்க அப்படின்ற மாதிரி மதி சொல்லிடுறாங்க. காலேஜில் பிரபாவதி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம அப்படியே இன்வெஸ்டிகேஷன்ல ஈடுபாடோட இருந்துகிட்டு இருக்கிறாரு. இவரோட ஃபைண்டிங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு எம்எல்ஏவோடைய மனைவியை விசாரணை பண்றதுக்காக வீட்டுக்கு போறாருங்க. அங்க பாத்தீங்கன்னா பிரசன்ட்ல கமிஷனரா இருந்தார் இல்லையா, அப்போ அவர் இன்ஸ்பெக்டரா இருந்திருக்கிறாரு. அவரு பாத்தீங்கன்னா யார் இவன் பாட்டுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க என்னோட அப்பாவும் எம்எல்ஏவும் ஃப்ரெண்ட்ஸ் சார் அப்படின்னு சொல்ல நம்ம நெடுமாறன் பாத்தீங்கன்னா சார் இதெல்லாம் நான் கண்டுபிடிச்ச ஃபைண்டிங்ஸ் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ஆக்சுவலா இந்த எம்எல்ஏவை வெளியிருந்து எவனொருத்தன் கொலை பண்ணதா தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். உண்மையை சொல்லணும்னா உள்கட்சியில் நடந்த ஒரு பஞ்சாயத்து தான் சார் எம்எல்ஏவை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. எம்எல்ஏ வந்து சக்தி வாய்ந்த ஒரு ஆளா இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதனால அவரை எலிமினேட் பண்ணிடலாம்னு முடிவு எடுத்திருக்காங்க. லைன்மேன் கிட்ட பணத்தை கொடுத்து கரெக்டாக ஒரு வர டைம்ல கரண்ட் ஆஃப் பண்ண சொல்லி அந்த இடத்துல வச்சு சம்பவம் பண்ணியிருக்காங்க. லைன்மேன், கில்லர், டிரைவர் அப்படின்ட்டு இவங்க 3 பேர்த்தோட அக்கௌண்ட்டுக்கும் பணம் டிரான்சாக்ஷன் நடந்திருக்குது. அதுக்கான எவிடன்ஸ் அப்படின்னு சொல்ல இந்த கொலையில சம்பந்தப்பட்ட எல்லோருமே போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம நம்ம நெடுமாறனுக்கும் கிரெடிட் கொடுக்குறாங்க. ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா நெடுமாறன் ஒரு மூலக்காரன் அப்படின்ட்டு நெடுமாறனுக்கு ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் கிடைக்க ஆரம்பிக்குதுங்க. நெடுமாறனுடைய அப்பா சுந்தரம் கிட்ட ஒரு நபர் வந்து பொண்ணு கேட்கிறாருங்க. ஆனா நெடுமாறனுடைய அப்பா இல்லங்க என் பொண்ணு படிக்கணும் அப்படின்னு சொல்ல நம்ம வழக்கத்திலேயே பொண்ணு கேட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாது தெரியல அப்படிங்கும் போது சங்கட்டமானாலும் பரவாயில்லைங்க, எனக்கு உறவை விட என்னோட பொண்ணோட படிப்பு தான் முக்கியம், அவ படிக்கட்டும் பெரிய ஆளா வரட்டும் அப்படின்ற மாதிரி சுந்தரம் சொல்லிடுறாருங்க. நெடுமாறனுக்கு பிரபாவதி மேல காத்துல வந்துருச்சுங்க. யாரும் இல்லாத நேரமா பார்த்து அந்த இளவெட்டக்கல்ல தூக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. இது எல்லோருமே பாத்துறாங்க. உடனடியா பிரபாவதிக்காக நம்ம நெடுமாறனை தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருமே லவ் பண்றாங்க. பட் காதல 2 பேருமே டைரக்டா சொல்லிக்கவே கிடையாது. மனசுக்குள்ளேயே அந்த காதல இருந்துகிட்டு இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்ட பிரபாவதியோட ஃப்ரெண்டு பிரபாவதியை கூப்பிட்டு வார்ன் பண்றாங்க. உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, அந்த குட்டை பையன் பின்னாடி போய் சுத்திக்கிட்டு இருக்க, இது நல்லாவா இருக்கு அப்படிங்கும் போது குட்டையோ நெட்டையோ உருவத்தில் எதுவுமே இல்லை, திறமையில தான் இருக்குது. அவனுடைய திறமை எனக்கு பிடிச்சிருக்கு, அவனை எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ சொல்கிறேன் நான் அவனை லவ் பண்ணுறேன், பட் அவனா சொல்கிற வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன், அவன் சொன்னால் ஏற்றுப்பேன் அப்படின்ற மாதிரி பிரபாவதி சொல்லிடுறாங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்னும் காதலை சொல்லவே இல்லை. இவனுக்காக வெயிட் பண்ணால் வேலைக்காகாது, நம்மளே நெடுமாறன்ட்ட போய் கேட்டுடலாம் அப்படின்ட்டு இங்கே பாரு நெடுமாறா என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேட்க சொல்லணும் தான் அப்படின்னு சொல்ல அப்போ சொல்லு அப்படிங்கும்போது நீ ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேட்க ஆமாம் நானும் சொல்லணும் அப்படிங்கும்போது அப்போ நீ சொல்லு நானும் சொல்கிறேன் அப்படிங்கும்போது இருந்தாலும் எனக்கு இப்போ சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நாளைக்கு சொல்லவா அப்படின்னு கேட்க பிரபாவதியும் சரி நாளைக்கு உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் வந்து என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு நெடுமாறன் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்புறாருங்க. போய் பார்த்தா வீட்டை சுற்றி ஆளுங்களா இருக்கிறாங்க. என்னன்னு ஒன்றும் புரியல. வீட்டுக்குள்ள ஒரு லெட்ரு சாரி நெடுமாறன் அப்படின்னு போட்டிருக்கு. என்னாச்சு எல்லாரும் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க ஊருக்காரங்க சொல்றாங்க உங்க அக்கா மதி என்ன காரியத்தை பண்ணி வச்சிருக்கான்னு பாத்தியா, உங்க அப்பா கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்காக காலேஜ் அனுப்பி வச்சா காலேஜ் ப்ரொஃபசர் கூடயே ஓடி போயிருக்கா அப்படின்னு சொல்ல எல்லாரும் கிளம்புங்க தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்ட்டு என்னப்பா நடக்குதுங்க எல்லாரும் ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல அவங்க சொல்றது உண்மைதான்டா, நம்ம மதி இந்த மாதிரி பண்ணுவா அப்படின்னு சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல, அவன் மேல நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன், ரீசெண்டா கூட பொண்ணு கேட்டாங்க நான் அவங்களையெல்லாம் கூட பக்கச்சுக்கிட்டேன், காரணம் என்னன்னா மதி படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா அவ இப்படி பண்ணிட்டு போவா அப்படின்னு சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல, இருந்தாலும் பரவாயில்ல வந்துருவா அவன் நம்ம பொண்ணு 2 நாள்ல வந்துருவா அப்படின்ற மாதிரி சொல்ல மதியோட அம்மா சொல்றாங்க என்னையா பேசிக்கிட்டு இருக்க, நம்ம பொண்ணு வரமாட்டாயா, உனக்கு தெரியாத ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்றேன் கேளு, அவ இங்கிருந்து ஓடி போறதுக்கு முன்னாடி பிரெக்னெண்டா இருந்திருக்கா வரவே மாட்டா அப்படின்னு சொல்ல இடிஞ்சு போயிடுறாங்க. நம்ம நெடுமாறனும் பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன்லேயே ஊரெல்லாம் சுற்றிட்டு நைட்டு லேட்டாக வீட்டுக்கு வராரு. வந்து பார்த்தா கதவு லாக்கில் இருக்குது. கதவை தட்டினா ரெஸ்பான்ஸே இல்லை. கதவை தட்டி ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள தன்னுடைய அம்மா அப்பா தூக்கில் தொங்கிட்டு இருக்காங்க. உசுறு இருக்குது, காப்பாற்றுறதுக்காக சேர்லாம் தூக்கிட்டு வந்து ஏறுறாரு. ஆனால் இவருடைய உயரம் கம்மியாக இருக்கிறதுனால அவங்க 2 பேர்த்தையுமே பிடிக்க முடியல. ஸோ இவரால் காப்பாற்ற முடியாமல் இவருடைய கண்ணு முன்னாடியே அம்மா அப்பா இறந்து போகிறாங்க. இந்த தகவல் ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் பிரபாவதிக்கு தெரிய வருது. இந்த ரீசன்னால தான் பிரபாவதியை பார்க்கறதுக்காக நெடுமாறன் வரல அப்படின்ட்டு இதை முன்னாடியே கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரபாவதி ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்து நெடுமாறன் கிட்ட மன்னிப்பு கேட்க எனக்கு ஒரு உதவி வேணும் பிரபா, உன்னால் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்க முடியும், என்ன உதவி அப்படின்னு சொல்லி கேட்க மதி இங்கே தான் இருக்கிறா அப்படின்னு எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. மதியோட ஹஸ்பண்ட் இந்த
காலேஜில் தான் ஒர்க் பண்ணுறாரு. அவருடைய அட்ரஸை கண்டுபிடிச்சி தர முடியுமா அப்படின்னு கேட்க முடியும் அப்படின்ட்டு உடனடியாக பிரபாவதி அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணி அட்ரஸையும் வாங்குறாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறியா, நானே உன்னை கூப்பிட்டு போகிறேன், என்னோட டியூட்டி முடிஞ்சிடும் அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம நெடுமாறன் கிளம்பிடுறாருங்க. நேராக எங்கே போகிறாரு அப்படின்னா மதியோட வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டுன்னு தட்டிக்கிட்டு இருக்கிறாரு. மதின்னு சத்தம் போடுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே மதி கேஷுவலாக ஃபோனில் பேசிக்கிட்டே டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. மதி மேலே அவ்வளோ கோவத்தில் இருந்தவர் மதியோட முகத்தை பார்த்ததும் அப்படியே சைலண்ட் ஆயிடுறாரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மதி பார்த்தீங்கன்னா புட்டெல்லாம் வச்சு மங்களகரமாக ஒரு குடும்ப பெண்ணாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ மதிக்கு ஒரு குழந்தையும் இருக்குதுங்க. உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்தில் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. மதி பார்த்தீங்கன்னா அப்படியே பஸ்டாய் அழுவ ஆரம்பிக்கிறாங்க. சரிம்மா, நீ இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டேன், அம்மா அப்பா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் உன்னோட பிரதரா பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக தானே நான் இருந்தேன், என்கிட்ட சொல்லியிருந்தா நானே உனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பேனே, அதை விட்டுட்டு ஓடி போகிறதுக்கான காரணம் என்ன, நீ ஓடி போனதுனால தான் நம்ம அம்மா அப்பாவை இழந்து போய் நின்றுட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. நம்ம மதி பஸ்டாய் அழுகுறாங்க. அப்போ அவங்க குழந்தை அழுகுற சவுண்டை கேட்டு மாமா வந்திருக்க அப்படின்னு சொல்லி எடுத்து கொஞ்சறாரு. மதி மேலே இருக்கக்கூடிய கோவம் எல்லாம் அந்த குழந்தைய பார்த்ததும் நெடுமாறனுக்கு போயிருதுங்க. இவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் இங்கே தான் ஸ்டே பண்ணலான்னு இருக்கிறேன், ரூம் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம மதியே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரூமையே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க, இங்கேயே ஸ்டே பண்ணிக்க அப்படின்ட்டு. அங்கே கட் பண்ணால் போலீஸ்காரங்க ஒரு போர்ட் மீட்டிங் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த கொலைகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சுதர்ஷன் அவருடைய ஃபைண்டிங்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ஆக்சுவலாக இது வரைக்கும் 6 மர்டர்ஸ் நடந்திருக்கு. 6 பெண்களுமே வந்து குடும்ப பெண்கள், கணவனால் கைவிடப்பட்டவங்க இல்லை கணவனால் கவனிக்கப்படாத பெண்களையா டார்கெட் பண்ணி கணவர் இல்லாத நேரமாக பார்த்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பாலியல் வன்புணர்வு பண்ணி கொலை பண்ணியிருக்கிறான். பேட்டர்ன் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. ஆனால் கில்லர் எந்த எவிடன்ஸுமே விட்டுட்டு போல. ஸோ இது டெட் எண்டில் தான் வந்து நின்றுட்டு இருக்கு. இந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம மதியோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நெடுமாறன் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ நெடுமாறன் வந்து திட்டுறாரு. ஏன் சார், அவள் தான் வந்து சின்ன பொண்ணு, வீட்டில் பேசுறதுக்கு பயப்படுறா, உங்களுக்கு எங்கே சார் போச்சு அறிவு, நீங்கள் பெரிய ஆம்பளை தானே, வீட்டில் வந்து பேச வேண்டியது தானே. அப்படி இல்லை, கிராமத்தில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சரை லவ் பண்ணுறது ஒரு வியர்டான டாபிக், அதனால தான் வந்து பயந்து போய் நான் சொல்லலை அப்படிங்கும்போது அவளோட வயிற்றில் குழந்தைய கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பயம் இல்லை, ஆனால் வீட்டில் வந்து பேசுறதுக்கு உங்களுக்கு பயமா அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறாருங்க. நெடுமாறனுடைய அப்பா இறந்து போனதுனால அந்த போஸ்ட்மேன் வேலை நெடுமாறனுக்கு கிடச்சிருக்குங்க. அதை பற்றி பிரபாவதி கிட்ட பேசுறதுக்காக ஸ்டேஷனுக்கு போனால் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க சுதர்சன் நம்ம நெடுமாறனுடைய உருவத்தை பார்த்து கேலி பண்ணுறாருங்க. டென்ஷனான நெடுமாறன் வயிற்றுலேயே ஒரு குத்த கரெக்டாக பிரபாதி வந்து என்ன சார் ஆச்சு, ஏதாவது பஞ்சாயத்து அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சுதர்சன் சமாளிக்கிறாரு. அடி வாங்கினது தெரிஞ்சதுன்னா மானம் போயிடும் இல்லையா. அதுக்கப்புறம் தனியாக கூட்டிகிட்டு வந்து அவர் என்ன பெரிய ஆஃபீஸரா, பாடி ஷேமிங் பண்ணாரு, அதனால தான் அடிச்சு அப்படிங்கும்போது நீ இன்னும் மாறவே இல்லையா, அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நீ வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லைல்ல, அந்த கோவத்தினால தான் உன்ட்ட நான் அப்படி ரியாக்ட் பண்ணேன், உன் வாழ்க்கையில் இப்படி சம்பவம் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி நம்ம பிரபாவதி சொல்கிறாங்க. இப்போ மதி பார்த்தீங்கன்னா என்கிட்ட 2 ஃபோன் இருக்குது, ஒரு ஃபோனை வச்சுக்க, ஏன் ஃபோன் இல்லாமல் இருக்குது அப்படிங்கும் போது ஃபோன் வந்ததுக்கப்புறம் நீ எப்படி மாறினேன்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி நெடுமாறன் சொல்லிடுறாருங்க. இப்போது பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா அப்பா இருக்காங்க. அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருந்திருக்காங்க. கடைசி நேரத்தில் அந்த பொண்ணு காணாமல் போயிடுச்சு. அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. பொண்ணை காணோன்னு அவங்க அப்பா அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதா வந்து பிரபாவதி கிட்ட ஒரு அக்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போவே மதி பிரபாவதி கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நெடுமாறன் இன்னும் கோவமாக தான் இருந்துகிட்டு இருக்கான், ஓன்ட்ட மட்டும் தான் நார்மலாக இருக்கிறான், அவனை எப்படியாவது வெளியெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு அவனை இன்னும் கொஞ்சம் நார்மலாக்கு அப்படின்னு சொல்ல அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு பிரபாவதி நெடுமாறனை வெளியெல்லாம் கூப்பிட்டு போக இவங்களுடைய பழைய காலேஜ் லைஃப் அந்த மெமரிஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குதுங்க. சரி, அன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொன்னல, அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க நீ என்ன விஷயத்த சொல்லணும்னு நினச்சியோ அதைத்தான் நானும் சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னு நெடுமாறன் சொல்கிறாரு. இப்போவும் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் காதலை டைரெக்டாக வெளிப்படுத்திக்கவே மாட்டேன்றாங்க. நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி நெடுமாறன் சொல்லிடுறாரு. அடுத்த நாள் ஊருக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வேறு, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் ஸ்வீட் கொடுக்கணும், எல்லா வீட்டுக்கும் கொடுத்தாச்சு. ஆனால் அந்த அப்பா அம்மா வீட்டில் மட்டும் கதவு தட்டினா அவங்க ரியாக்ஷனே கொடுக்கல அப்படின்னு மதி சொல்கிறாங்க. உடனடியாக அடிச்சு பிடிச்சி நம்ம நெடுமாறன் போய் கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு நடந்த விஷயம்தான் அவங்களுக்கும் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியில் எட்டி பார்த்தா உள்ள அவங்க தூக்கு மாட்டி தொங்கிட்டு இருக்காங்க. கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த ஃபேன் ஹோல்ஸ் வழியாக உள்ள நுழைஞ்சு அவங்களையாவது காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி எப்படியோ 2 பேர்த்தோட உயிரையுமே நம்ம நெடுமாறன் காப்பாற்றிடுறாரு. உங்கள் பொண்ணு போனால் என்ன, உங்கள் பையன் நான் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லோரும் சொல்கிற மாதிரி எங்கள் பொண்ணு ஓடி போக கிடையாது, அவளை நாங்கள் ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து தான் வளர்த்துருக்குறோம். ஸோ அவள் லவ் அஃபேர் ஏதாவது இருந்ததுன்னா எங்கள் கிட்ட சொல்லியிருந்திருப்பா, அவள் எதுவுமே சொல்லலை, திடீர்னு காணாமல் போயிருக்கா, அவளுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த ஒரு வழக்கை நெடுமாறன் எடுத்துக்கிறாரு. நான் ஊருக்கு போகல, இங்கேயே இருக்கேன், உங்கள் பொண்ணை கண்டுபிடிச்சி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்ற மாதிரி நெடுமாறன் பொறுப்பு எடுத்துக்கிறாருங்க.
பிரபாவதியோட உதவியோட காணாம போன பொண்ணு கடைசியா எங்க போனா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவளோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக ராத்திரி நேரம் போயிருக்கா. இன்விடேஷன் கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புனதோட சரி அவ வீட்டுக்கு வரவே இல்லை. ஆனா எல்லாருமே இந்த பொண்ணு காதலன் கூட ஓடி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு காதலன் கிடையாது, அவ விருப்பத்தோட தான் கல்யாண ஏற்பாடுலாம் நடந்திருக்குது. இப்போ கடைசியா போன அந்த இடத்துக்கு போய் சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணி பார்க்கும்போது பெருசா எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கலங்க. அங்க ஐஸ் வித்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஹிந்திக்காரனை கூப்பிட்டு விசாரணை பண்ணும்போது நான் ஒரு ப்ளூ கலர் காரை அன்னைக்கு நைட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்ல அங்கே தாங்க பிரபாவதிக்கு ஒரு லீட் பாயிண்டே கிடைக்குது. சிட்டியில் நடந்த 6 மர்டர் வழக்கு இருக்கு இல்லையா, அதாவது இந்த சீரியல் கில்லர் வழக்கு. ஸோ அக்கம் பக்கத்தில் விசாரணை பண்ணும்போது அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் படி ஒரு ப்ளூ கலர் காரை பார்த்ததா வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இந்த ப்ளூ கலர் காரு இந்த வழக்குலையும் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பிரபாவதி கண்டுபிடிக்கிறாங்க. நெடுமாறன் என்ன சொல்கிறாருன்னா, அந்த கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டாந்து தர முடியுமா, நான் அதை கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நான் கொண்டாந்து தரேன் அப்படின்னு பிரபாவதி பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து நெடுமாறன்ட்ட கொடுக்க நெடுமாறன் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. கொல்லப்பட்ட பெண்கள் மற்றும் காணாமல் போன பெண்களுடைய பேரண்ட்ஸ் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே ஆடியோவாக இவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா புதுசாக குடி வந்தவங்க, புதுசாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆனவங்க அப்படின்றது தெரிய வருதுங்க. இதை பற்றி பேசுறதுக்காக ஸ்டேஷனுக்கு போனால் சுதர்சன் பார்த்தீங்கன்னா இத்தனோடு இருந்துட்டு நீ வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறியா அப்படின்னு எகத்தாளமாக பேசுகிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே சேர்றா நீ என்னத்தை தான் பண்ணி கிழிக்கிறான்னு பார்க்கலாம், நானும் கூட வரேன், உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க அப்பார்ட்மெண்ட்டோடைய செக்யூரிட்டியை விசாரணை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி கூட வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டியை விசாரணை பண்ணலான்னு போனால் அந்த செக்யூரிட்டிக்கும் சுதர்சனுக்கும் ஆகாது இல்லையா, எனக்கு மூடு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சரி சார் நாங்கள் நாளைக்கு வரோம் அப்படின்ற மாதிரி நம்ம நெடுமாறன் சொல்ல, என்ன சார் நான் கூப்பிட்டேன், இங்கே வாப்பா, நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் சொல்கிறேன், எனக்கு மரியாதை கொடுத்தா நான் பேச போகிறேன். இந்த சுதர்சன் என்னை மரியாதை இல்லாமல் நடத்தினாரு, என்னை அடித்தாரு, எனக்கு 12 லாங்குவேஜ் தெரியும், எனக்கு நிறைய திறமை இருக்குது, என்னோட சுச்சுவேஷன் காரணமாக தான் நான் வாட்ச்மேன் வேலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு என்ன நடந்ததோ அது எல்லாத்தையுமே சொல்கிறாருங்க. அதாவது அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு ராத்திரி நேரம் ஒரு பையன் வந்திருக்கிறான், யாருன்னு தெரியாமல் ஒருத்தன் உள்ளே போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்ச்மேனும் போய் கேட்டிருக்கிறாரு. தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லி இந்த வாட்ச்மேனுக்கு காசு கொடுக்க பார்த்துருக்காங்க அந்த லேடி. ஏதோ ஒன்று நடக்குது போலன்னு சொல்லிட்டு இவரும் கண்டுக்காம வந்துட்டாருங்க. சரி ஏதாவது கார் வந்ததா பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க வந்தது ப்ளூ கலர் காரு அப்படிங்கும்போது நம்பர் தெரியுமா அப்படின்னு கேட்க நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லி இந்த செக்யூரிட்டி அந்த லெவலுக்கு நோட் பண்ணி வச்சிருக்காருங்க. கார் நம்பர் வரைக்கும் நோட் பண்ணியிருக்கீங்க, ஏன் வந்து போலீஸ் கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்கும்போது போலீஸ்காரங்க ஒழுங்காக ட்ரீட் பண்ணவே இல்லை, அதனால தான் சொல்லலை அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த நம்பரை வச்சு ட்ராக் பண்ணி ஃபைனலி அந்த கார் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. அது ஒரு அவடனால லேக் கிட்ட கிடைச்சிருக்குதுங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா நம்ம நெடுமாறனுக்கு ஒரு ட்விஸ்ட். இவர் இந்த ஊருக்கு வரும்போது ஆட்டோ டிரைவர் எழுத்து கூட்டி ஒரு நியூஸை படிச்சுக்கிட்டு இருப்பார் இல்லையா, அந்த லேக் கிட்ட இருந்த ஒரு மீனோட வயிற்றுக்குள்ள தங்க மோதிரம் கிடைச்சது அப்படின்ட்டு உடனடியாக அந்த லேக் கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாவதியும் நெடுமாறனும் போறாங்க. நீச்சல் தெரிஞ்ச ஒரு 4 பேர்த்த கூட்டு வந்து உள்ள இறங்கி தேட சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன காரணம்னு சொல்ல அப்படிங்கும்போது சொன்னதை மட்டும் செய் அப்படின்னு சொல்ல உள்ள இறங்கி தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்த இந்த சுதர்சன்ற போலீஸ் ஆஃபீஸர் ஈகோத்தனமா பேசுறாரு. உன்னை யாரா இந்த வேலையெல்லாம் பண்ண சொன்னது, உடனே நீ ஸ்டேஷனுக்கு வா, உன் மேலே ஒரு கேஸை போடணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து கூட்டு போக நீச்சல் அடிச்சிட்டு இருந்தவங்க சார் எங்களுக்கு ஏதோ கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனடியாக உள்ள இருக்கிறத எடுத்து பார்த்தா டெட் பாடிங்க. ஸோ காணாமல் போன பெண்களுடைய டெட் பாடியும் எலும்பு கூடுகளும் கிடச்சிருக்குது. ஸோ இந்த டெட் பாடியோட உடம்புலேருந்து வந்த ரிங்கை தான் மீன் முழுங்கி ஒருத்தங்களுக்கு மீனோட உடம்புக்குள்ளே ரிங்கு கிடச்சிருக்குங்க. போலீஸ்காரங்கனால இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எதையுமே கண்டுபிடிக்க முடியல, உன்னால மட்டும் எப்படி அதெல்லாம் பண்ண முடியுது, அப்ப நீ தான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த நபர் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக நெடுமாறனை அரெஸ்ட் பண்ணி ஒரு கூடாரத்துக்குள்ள உட்கார வைக்க சஸ்பெக்ட் யாருன்னு பாக்குறதுக்காக வராருங்க. பார்த்ததும் ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. நெடுமாறன் நீ தானே எனக்கு ஒரு வழக்குல உதவி பண்ண, நீ எங்க இங்க அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சுதர்சன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாருங்க. அப்பதான் தெரிய வருது இந்த கமிஷனரோடைய பையன் தாங்க சுதர்சன். ஆக்சுவலா நீ சின்ன பையனா இருக்கும்போது கிராமத்துல ஒரு பையன் எனக்காக உதவி பண்ணான்னு சொன்னல, நீ கூட அந்த பையன் தான் இன்ஸ்பிரேஷன் சொன்னல, அந்த பையன் வேற யாரும் கிடையாது நெடுமாறன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒருத்தன் உதவி பண்ணும்போது அது எதாவதுக்கு யூஸ் ஆகும்டா, நீ அதில் ஈகோலாம் பார்க்காம கூட வச்சுக்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஸ்பெஷல் பர்மிஷனையும் இந்த கமிஷனர் கொடுக்குறாருங்க இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக. மதியோட வீட்டு சோஃபால எலி அராஜகம் பண்ணிட்டு இருக்கு, சோஃபாவை மாத்து அப்படின்னு சொல்லிட்டு நெடுமாறன் கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு. அப்போ ஒரு லீட் பாயிண்ட் கிடைக்குது. நிறைய சோஃபா கடையில் போயிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு நம்ம மதிக்கிட்ட வந்து ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்து இந்த சோஃபால புது சோஃபா வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. பொதுவாக ஒரு கொலை நடக்குது அப்படின்னா விக்டம் கிட்ட கில்லர் ஒரு முறையாவது கான்டாக்ட் பண்ணியிருப்பான். ஸோ அதை வச்சே போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் நடந்த கொலைகளில் விக்டம் கிட்ட ஒரு முறை கூட கில்லர் கான்டாக்ட் பண்ணல அப்படின்றது தெரிய வருதுங்க. ஸோ அப்போ தான் அவங்க அக்கா வந்து என்கிட்ட 2 ஃபோன் இருக்குது, ஒரு ஃபோன் உனக்கு வேணுமான்னு கேட்டிருப்பாங்களே, அது மண்டைக்கில் ஓடுது. அதுக்கப்புறம் போர்ட் மீட்டிங்கில் நம்ம நெடுமாறன் கண்டுபிடிச்ச ஃபைண்டிங் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. சேர் கூட போடவே இல்லை, நெடுமாறன் தனக்கான மரியாதையை தானே தேடிக்கிறாரு. சேர் எடுத்துகிட்டு வந்து போட்டு அவங்களுக்கு சரிக்கு சமமாக உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கொலை செய்யப்பட்ட பெண்கள் எல்லாருமே புதுசாக குடி வந்தவங்களா இருக்கிறாங்க. ஒரு ஃப்ளாட்டுக்கு புதுசாக குடி வராங்கன்னா
ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குவாங்க. அப்படி வீட்டுக்கு தேவையான பொருளில் சோஃபாவும் ஒன்று. ஸோ கொலை பண்ணப்பட்ட இடத்துல எல்லாமே புது சோஃபா இருந்திருக்குது. இறந்தவங்க எல்லாருமே ஒரு பர்டிகுலர் சோஃபா கடையில் தான் வந்து சோஃபா வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த சோஃபா கடை ஓனர் தான் வந்து கில்லர் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு கடைக்கு 10 பேர் வராங்க அப்படின்னா அந்த 10 பெண்களையுமே வந்து தேர்ந்தெடுக்கிறது இல்லை, அதில் 4 வீக்கான பெண்களையா வந்து டார்கெட் பண்ணி அவங்கள மயக்க பார்க்கறது. மயக்க முடியல அப்படின்னா ஹஸ்பண்ட் இல்லாத நேரமாக பார்த்து இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் சோஃபா டெலிவரி பண்ண போகிற இடத்துல அவனோட செகண்டரி மொபைலை விட்டுட்டு வந்துட்டு அந்த மொபைலை கனெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கனெக்ஷனை மேக் பண்ணி தான் வந்து இந்த சம்பவத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த சுதர்ஷன் பார்த்தீங்கன்னா உன்னோட உதவிக்கு நன்றி, இதுக்கு மேலே நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நெடுமாறன் அடுத்த எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறதுக்கே விட மாட்டேன்றாங்க. சோஃபா கடையில் அவன் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே இவங்க சோஃபா கடையில் போய் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நெடுமாறன் தான் தன்னோட அக்கா கிட்டே விசிட்டிங் கார்டை கொடுத்து அவனை வீட்டுக்கே அவரை வச்சு சம்பவம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் நெடுமாறனே களத்தில் இறங்குறாரு. ஸோ நெடுமாறனோடைய அக்கா கிட்டேயும் இந்த சோஃபா கடைக்காரன் அத்துமீறலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் நெடுமாறனோடைய அக்கா வந்து கண்டபடி கத்தி விடவும் பயந்து போய் அவன் அந்த இடத்துலேருந்து கிளம்புறான். அப்போ நெடுமாறன் பார்த்தீங்கன்னா, என்ன சார் இதை மிஸ் பண்ணிட்டீங்களா, இதை வச்சு தானே சோஃபா காணி அடிக்கிற மாதிரி விக்டம்ஸ் காணி அடித்து கொல்லுவீங்க அப்படின்னு சொல்ல உடனடியாக அவன் ஓட ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேலே நான் ஏன்டா உன்னையை பார்த்து பயந்து ஓடணும், நீயே உருவத்தில் சின்னவன் தானே அப்படின்னு சொல்லி வாடா சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோஃபா கடை ஓனரும் நெடுமாறனும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு வந்து அங்கிருந்து இந்த சோஃபா கடை ஓனரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ போலீஸ்காரங்க மீடியா கிட்டலாம் சொல்லிடுறாங்க, இந்த கொலை சம்பவங்களில் ஈடுபட்டு இருந்த கில்லரை நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ட்டு. இப்போ இந்த கில்லர் கிட்ட நான் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி நெடுமாறன் ஆசைப்படுறாரு. இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பேச விடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நெடுமாறன் என்ன சொல்கிறாருன்னா, நீ தனியாக இந்த சம்பவத்தை பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உன் கூட ஒரு பார்ட்னர் இருக்கிறான், அந்த பார்ட்னரை யார் அப்படின்றத சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவ்வளோ தூரத்துக்கு நீ இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கிறியா, நான் அந்த பார்ட்னர் எல்லாம் காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எனக்கு என்ன தண்டனை தந்துட போகிறீங்க, மிஞ்சி மிஞ்சி போனால் ஆயுள் தண்டனை, நான் ஜெயிலே தான் இருக்க போகிறேன், என்ன கொல்லவா போகிறீங்க அப்படின்ற மாதிரி அவன் ஏத்தலமாக தான் பேசிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெடுமாறன் அங்கேருந்து கிளம்புறாரு. அப்போ தாங்க தெரிய வருது, போலீஸ்காரங்க இவனை கோர்ட்டில் ஒப்படைக்கிறதா இல்லை, இங்கேயே எலக்ட்ரிக் ஷாக் வச்சு கொன்னுட்டு இவன் சாக்கடிச்சு செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கணக்கு காட்ட போகிறாங்க. உடனே அந்த சோஃபா கடைக்காரன் உயிர் பயம் வந்து இங்கே வா நெடுமாறன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கையில் ஒரு மோதிரத்தை கொடுக்குறான். அந்த மோதிரத்தை பார்த்ததும் நெடுமாறனுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. அந்த மோதிரம் வேற யாருதும் கிடையாது, தன்னுடைய அக்கா புருஷனுடையது. ஊருக்குள்ளே 2 பேட்டர்னில் சம்பவம் நடந்துட்டு இருந்திருக்கு. ஒன்று வீடேறி போய் கில்லர் கொலை பண்ணிட்டு வந்துடுவான், பட் கில்லர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தது, இப்போ கில்லரை கண்டுபிடிச்சிட்டாங்க. 2வது காணாமல் போகிற பெண்கள், அவங்களோட டெட் பாடி அந்த லேக்கிலேருந்து கிடச்சிருக்கு. அதை பண்ணது யார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. ஸோ அதை பண்ணது வேறு யாரும் கிடையாது, நம்ம நெடுமாறனுடைய அக்கா புருஷன் தான். ஸோ எனக்கு அதில் ஒரு ஃபன் இருக்குது, என்ஜாய்மெண்ட் இருக்குது, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் சரியாயிருவேன்னு நினச்சேன், ஆனால் சரியாகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அக்கா புருஷன் அப்படின்றதுனால உன்னாலே எதுவும் பண்ண முடியாது, அப்படியே ஊர் பக்கம் போயிரு அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு நெடுமாறன் அங்கேருந்து கிளம்புறாரு. இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நெடுமாறனுடைய அக்கா அங்கேருந்து ஒட்டி கேட்டுட்டு இருந்திருக்காங்க. அடுத்த நாள் ஒன்றுமே தெரியாத மாதிரி டைனிங் டேபிளில் நம்ம நெடுமாறனுடைய அக்கா சமைச்சு கொடுத்த சாப்பாட்டை மாமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. திடீர்னு ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ மதி சொல்கிறாங்க, இவனை மாதிரி ஒரு ஆளை எப்படி சொசைட்டியில் விட்டு வைக்க முடியும், இவனை நம்பி என்னுடைய அம்மா அப்பாவையும் விட்டுட்டு வந்தேன், என்னுடைய அம்மா அப்பாவையும் இழந்து நிற்கிறேன், இப்போது ஒரு குழந்தை வேற இருக்குது, ஆனால் இவன் பல பேர் சாவுக்கு காரணமாக இருந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு விஷம் வச்சு சாவடிச்சிட்டாங்க. அங்கே உட்காந்து அழுவ ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு சுதர்ஷனுடைய டீம் வராங்க. நம்ம நெடுமாறன் கிட்ட, ஏன் சார் இதை நீங்கள் பண்ணீங்க, இது எங்ககிட்டயே சொல்லியிருந்தா நானே எல்லாம் பண்ணியிருப்பேன்ல அப்படிங்கும்போது, என்னால் என்ன சார் பண்ண முடியும், நான் சாதாரண ஒரு போஸ்ட்மேன், அட்ரஸ்க்கு கொண்டு போய் டெலிவரி தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. சுதர்ஷன் பார்த்தீங்கன்னா, இல்லை மதியம் அரெஸ்ட்லாம் பண்ண வேண்டாம், அதை நம்ம வேறு மாதிரி மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம மதியும் நெடுமாறனும் பார்த்தீங்கன்னா ஊர் பக்கமே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு ஊர் பக்கம் போயிட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னா கிராமத்து வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மதி பார்த்தீங்கன்னா டீச்சராக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனில் போஸ்ட்மேனாக ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணுறதுக்காக போகிறாரு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பாடி ஷேமிங் எல்லாம் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு சீஃப் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நிறைய பேர் குட்டையாக இருந்து சாதிச்சவங்களா இருக்காங்க, அதே மாதிரி நீயும் வாழ்க்கையில் ஏதாவது சாதிச்ச அப்படின்னா எல்லாம் நார்மல் ஆயிரும் அப்படிங்கும்போது, ஏன் சார் நார்மலாக இருக்கிறவங்களாம் நார்மலாக இருப்பீங்க, நாங்களாம் சாதிச்சாதான் எங்களை நார்மலாக ட்ரீட் பண்ணுவீங்களா, நான் ஏன் சார் சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. கடைசியாக நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒன்று சொல்லிக்கிறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் நம்மளை பற்றி பேசிக்கிட்டே தாங்க இருக்கும், எல்லாரோட வாயுமே மூட முடியாது, ஆனால் நம்மளுடைய காதை நம்மளால் மூடிக்க முடியும் இல்லையா, அதனால் நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம் அப்படின்றத சொல்லி இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.